உமர் ரலி அவர்களும் இஸ்லாமும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தூதுத்துவ பணியை மக்காவில் ஆரம்பித்த பொழுது மக்கமா நகரமே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக கிளம்பியது. இந்த எதிர்ப்பில் இணைந்து கொண்ட உமர் அவர்கள் தனது கடவுள்களை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுத்துவ பிரச்சாரம் அவமதித்து விட்டதாக கருதினார். எனவே குறைஷிகளிடமிருந்து எதிர்ப்புகள் உருவான பொழுது அதில் முன்னணியிலிருந்து செயல்பட ஆரம்பித்தார் உமர் அவர்கள். உமரும் இன்னும் சில அரபுகளும் ஒரு ஜோதிடக்காரனிடம் சென்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுத்துவம் குறித்து குறிபார்த்துச் சொல்லும்படி கூறினார்கள். அவன் மிக நீண்ட நேரம் வானத்தை பார்த்துவிட்டு, மனிதர்களே, முகமதை இறைவன் ஆசிர்வதித்துள்ளான். அவருடைய இதயத்தை பரிசுப்படுத்தியும் உள்ளான். அவர் உங்களுடனேயே இருப்பார். மனிதர்களே, அது மிக விரைவில் நடந்தேறும் என்று கூறினான். இதனை கேட்ட உமரும் மற்றவர்களும் அந்த ஜோதிடக்காரனை திட்டிவிட்டு வந்தனர். லுப்னா என்பவர் உமர் ரலி அவர்களுடைய பணிப்பெண்ணாவார். இவர் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறைத்தூதுத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த செய்தி உமருக்கு கிட்டியபோது இஸ்லாத்தை கைவிட்டுவிட்டு மீண்டும் தாய்மதத்துக்கு வந்துவிடும்படி உமர் அவர்கள் கூறினார்கள். ஆனால் லுப்னார் அலி அவர்களோ இஸ்லாத்தை கைவிடுவதாக இல்லை. எனவே தினம் தினம் உமர் அவர்கள் லுப்னார் அலி அவர்களை களைப்படையும் மட்டும் அடிக்கத் துவங்கினார். ஆனால் இஸ்லாத்தை கைவிட்டுவிடாத அந்த அம்மையார் இன்னும் உறுதியாக இஸ்லாத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தார். உம்மு அப்துல்லா பின்த் கதமா ரலி அவர்கள் உமர் ரலி அவர்களுக்கு உறவு முறை உள்ளவர். இவர் இஸ்லாத்தை தனது வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டவர். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது உமருக்கு மிகவும் சினத்தை உண்டு பண்ணியது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தரவுப்படி இவரும் இவரது கணவருமான அமர் பின் ரபியா ரலி அவர்களும் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்து கிளம்புவதற்காக தயாராக இருந்தவர். அப்பொழுது உம்மு அப்துல்லா ரலி அவர்களை காண சென்ற உமர் அவர்கள், நீங்களுமா அபிசீனியா செல்கின்றீர்கள் என்று கேட்டார். ஆம், உங்களால் இந்த மக்கா வாழ்க்கை எங்களுக்கு மிகவும் கடினமாகிவிட்டது. உயிர் வாழ்வதே இயலாத நிலை ஏற்பட்டுவிட்டதால் நாங்கள் புறப்பட தயாராகிவிட்டோம் என்று உம்மு அப்துல்லா ரலி அவர்கள் கூறினார்கள். உடனே உமர் அவர்கள், உம்மு அப்துல்லாவே, இறைவன் உங்களை பாதுகாக்கட்டும், நல்லபடியாக சென்று வாருங்கள் என்று பிரியாவிடை கொடுத்தார். கடுமையான எதிர்ப்பு வரும் என்று எண்ணிய உம்மு அப்துல்லா ரலி அவர்கள் உமரின் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்ததையிட்டு, என்றாவது ஒரு நாள் உங்களிடமும் இந்த மாற்றம் நிகழும், அப்பொழுது நீங்களும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் போகின்றீர்கள் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டார். ஒரு நாள் உமர் அவர்கள் காபாவின் அருகில் சென்று கொண்டிருந்த பொழுது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவில் இருந்தார்கள். அப்பொழுது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குரானிலிருந்து சில வரிகளை ஓதிக்கொண்டிருந்ததை உமர் அவர்கள் செவிமடுத்தார்கள். இது இறைவனிடமிருந்து அருளப்பட்ட வேதமாகும். இது கவிஞனின் வார்த்தையுமல்ல. இருந்தும் இந்த மக்கள் நம்பிக்கை கொள்வதில்லை. உமர் அவர்கள் அந்த வசனத்தை செவிமடுத்துவிட்டு, ஓ, இது நிச்சயமாக கவிஞனின் வார்த்தைதான் என்று எண்ணிக்கொண்டார். பின்பு வசனம் தொடர்ந்தது. ஓ, இது நிச்சயமாக ஜோதிடனின் வார்த்தைதான் என்று எண்ணினார். இது எந்த ஜோதிடனின் வார்த்தையுமல்ல, இது இறைவனிடமிருந்து ஜிப்ரீல் அலை மூலமாக அருளப்பட்டது என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி முடித்தார்கள். இந்த வசனத்தை கேட்ட உமர் அவர்கள் சற்று நிதானமாக சிந்திக்க ஆரம்பித்து சற்று நேரம் அங்கேயே நின்றுவிட்டார்கள். அப்பொழுது முதல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சத்தியம் இருக்கின்றது என்று எண்ணம் கொள்ள ஆரம்பித்தார். இந்த எண்ணம் மிக நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அந்த எண்ணத்தை துடைத்தெறிந்துவிட்டு மீண்டும் இஸ்லாத்தை எதிர்ப்பதில் மும்முரம் காட்ட ஆரம்பித்தார். இஸ்லாத்திற்கு எதிராக குறைஷிகள் நடத்திய சதி ஆலோசனை கூட்டங்களுக்கு சென்று வர ஆரம்பித்தார். அப்பொழுது இஸ்லாம் என்ற விஷம் குறைஷிகளுக்குள் மிக வேகமாக பரவி வருகின்றது. இந்த விஷத்தை முறியடிக்க வேண்டுமானால் அது வெளிவரும் வாசலை அடைத்தாக வேண்டும். அதற்கு ஒரே வழி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று அந்த சதி ஆலோசனையில் முடிவாகியது. நானே அவரை கொலை செய்ய முன்வருகின்றேன் என்று முன்வந்த உமர் அவர்கள் இதன் மூலம் எனது மூதாதையர்களின் மார்க்கத்திற்கு நேர்ந்த களங்கத்தை துடைக்கப் போகின்றேன் என்று சூளுரைத்தார்.